என்ன நம்ம முன்னாடி இன்னைக்கு வாசலில் உட்காந்து வரவேற்கிறா, என்ன விஷயமா இருக்குன்னு தெரிலையே. சரி கேட்போம் என்னன்னு. ஏம்மா வாசலில் உட்காந்துருக்க, வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே, என்னாச்சு? இது உடம்பு கிடம்ப முடியலையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நீங்கள் இப்போ தானே வருவீங்க, அதான் உங்களை உட்காந்து வரவேற்கலான்னு உட்காந்துருக்கீங்க, மற்றபடி ஒன்றும் இல்லை. வாங்க, ரொம்ப டயர்டாக வந்திருக்கீங்களோ? பார்க்க ரொம்ப மூஞ்சி சோர்ந்துருக்கேன். என்னது நம்மளை ஒரு வரைக்கும் வாசலில் உட்காந்துருக்கோம்ல, ஒன்றும் புரியலையே. இன்றைக்கி என்ன கதைன்னு தெரியலையே, எதுவும் பிரச்சனையான்னு தெரியலையே. என்னங்க கேட்டதுக்கு பதிலே காணா, மனசுக்குள்ளே ஏதோ சொல்லிக்கிறீங்க போல, ஒன்றும் புரியல. என்னாச்சு? ரொம்ப டயர்டாக இருக்கீங்க, வேலை அதிகமோ? என்னடா அது ரொம்ப அக்கறையாக பதில் கேள்வி எல்லாம் வந்துகிட்ருக்கு. ஏதோ விஷயம் இருக்குது, சரி மெதுவாகவே கேட்போம். அப்படிலாம் ஒன்றும் இல்லைம்மா, நல்லா தான் இருக்கேன், வழக்கம் போல் வர வசதி தான், வேலை பழுவில், மற்றபடி ஒன்றும் இல்லை. என்னம்மா நைட்டு டிஃபன்லாம் ரெடியாக இனிமேல் தான் செய்யணுமாம்மா? சரிங்க, சட்னி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் வந்தோன்னே தோசை இட்லி உங்கள்கிட்ட கேட்டுட்டு செய்யலான்னு வெயிட் பண்ணுறேங்க. டீ காஃபி எதுவும் போட்டாங்க? என்னது என்கிட்ட கேட்டு இட்லியை தோசையை செய்ய போகிறாளா? ஒன்றும் புரியல, இன்றைக்கி கவனிப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது, என்ன கதைன்னு தெரிலையே. சரி கேட்போம். ஏம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன் விருப்பப்படியே ஏதாவது செய்யுமா. டீ காப்பிலாம் வேணாம்மா, நான் ஆஃபீஸில் குடிச்சிட்டு தான் வரேன். வேணாம் உனக்கு வேணா போட்டு குடிமா, பார்த்துக்கலாம். சரிங்க, நான் ஏற்கனவே குடிச்சிட்டேங்க. இட்லி வேணுங்களா, தோசை வேணுங்களா, இல்லை சப்பாத்தி பொரி எதுவும் செய்யுங்களா? குருமா மாதிரி தான் வச்சுருக்கேன். என்னது டிஃபனில் 4 வெரைட்டியாக? ரொம்ப கவனிப்பு அதிகமாக போகுதே, என்னவா இருக்கும் ஒன்றும் புரியலையே. என்னன்னு விசாரிப்போம். ஏன் உங்களை தான் கேட்டேன், சீக்கிரம் சொன்னீங்கன்னா சமைச்சு சாப்பிட்றலாம். ஏம்மா தோசையை ஊற்றுமா, எதுக்குமா சப்பாத்தி பொரின்னு வேலை இழுத்துக்கிறேன். அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னாச்சுமா, வீட்டில் எதுவும் பிரச்சனையா? அந்த இதுலேருந்து ரொம்ப அக்கறைப்படுறியே. பிரச்சனைலாம் ஒன்றும் இல்லைங்க, இந்த மாதம் பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுதுல்ல, இப்போ செலவு அதிகமாகல, அதை பற்றி அவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும். ஓ இதுதான் விஷயமா, சரி சரி. ஓ அப்படியாம்மா, இந்த நானும் உட்காடுறேம்மா, என்ன பேசுனா நேரம் ஆயிரும், நான் உட்காந்து பேசவா? ஏங்க இவ்வளோ தூரம் போய் உட்காந்துருக்கீங்க, இங்கே வந்து உட்காரல. அப்புறம் உங்கள்கிட்ட விஷயம் சொல்லணும் தானே இருந்தேன். ஸ்கூல் ஃபீஸுக்கு என்ன பண்ண போறீங்க? செலவு வேறு இருக்கும், இந்த பிள்ளைங்க ஸ்கூல் ரீஓப்பன் ஆச்சுன்னா அவ்வளோதான். புக் வேணும், நோட்டு வேணும், பேனா வேணும், பென்சில் வேணும், ஒரே இதாக இருக்கும். நம்மளும் வாங்கி கொடுக்கணும் இல்லைங்க. என்ன பண்ண போறீங்க? அப்பாடி கரெக்டாக விஷயத்துக்கு வந்துட்டா. அதாம்மா கடன் கேட்டிருக்கேம்மா, கடன் வாங்கி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். வீட்டு செலவுக்கு சம்பள காசு சரியாக போயிருதில்ல, அப்புறம் என்னம்மா பண்ணுறது? எங்க மே மாதம் இந்த சுற்றுலாலாம் போகிறதுக்கு கடன் தான் வாங்கினேன்னு சொன்னீங்க, இப்போ மறுபடியும் கடன் சொல்கிறீங்க, என்னங்க விஷயம்? வீட்டு செலவுக்கு தான் சம்பார்த்தனை வருது, அப்புறம் மீதி செலவுனா கடன் தானம்மா ஆகும். இது என்ன ஆச்சரியமாக இருக்குது? நீங்கள் ஏதாவது வேலைக்கு போய் ஹெல்ப் பண்ணால் நல்லாயிருக்கும். நீங்கள் வீட்டு வேலை பார்க்கணும், அதனால் வேலைக்கு போக முடியலன்னு சொல்கிறேன், அப்புறம் நான் என்ன பண்ணுறது? ஆமாம், நான் வேலை போய்ட்டு வீட்டு வேலை யாருங்க பார்க்குறது? எவ்வளோ வேலை பார்க்க தெரியுங்களா? நீங்கள் பாட்டுக்கு ஆஃபீஸில் போனால் ஆஃபீஸில் உள்ள வேலை மட்டும் தான் பார்க்குறீங்க, ஆனால் நாங்கள் வீட்டில் இருக்க எல்லா வேலையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ அசந்து போகுது தெரியுமா? இதில் வேலைக்கு போகணுன்னா எப்படிங்க? இப்போதைக்கு முடியல, வேணா பின்னும் வேலை பார்ப்போங்க. ஓ சரி சரிம்மா, சரி பார்த்துக்கலாம். எவ்வளோம்மா ஆகும் எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு? நான் கடன் கேட்க தான் வசதியாக இருக்கும். இப்போதைக்கு இந்த பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு போகிறதுக்கு அந்த நோட்டு புக்கு, பேனா, பென்சிலு, மற்ற இதெல்லாம் வாங்கி தர ஒரு 10,000 வாங்குங்க. அப்புறம் பார்த்துக்கலாம், பின்னும் பரவாயில்ல, தேவைப்பட்டா இன்னும் 2 மாதத்தில் ஃபீஸ் கட்டலாம் வாங்குவோம்ல, அப்போ வாங்கிக்க வேண்டியதான். அப்போ இப்போவே கன்ஃபார்மாக முடிவு பண்ணிட்டியாம்மா ஃபீஸ் கட்டவும் கடன் தானே? ஆமாங்க, நீங்கள் தான் சொன்னீங்களே சம்பளம் வீட்டு செலவுக்கே சரியாக போகுது, அப்புறம் நான் என்ன பண்ணுறது? அப்படி தான் யோசிக்கணும். விடுங்க, பிள்ளைங்களை படிக்க வச்சா கஷ்டப்பட்டு நமக்கு சம்பாதிச்சு கொடுக்குங்க. அதுங்க படிக்கிறது தான் நமக்கு நல்லது, நல்லா படிக்கணும். பிள்ளைங்களுக்கு படிப்பு தானே முக்கியம். சரி சரிம்மா, கண்டிப்பாக நான் எதுவும் சொல்ல, எப்படியாவது கடன் அடிச்சிட்றேன், பார்த்துக்கலாம். சரிங்க, போய் ஃப்ரெஷ் ஆகிட்டு வாங்க, தோசை ஊற்றி சாப்பிட்லாம், மணி ஆயிருதுல. அப்படி நான் கூட பயந்துட்டேன், வீட்டில் எதுவும் சண்டை கிண்டை நடந்திருக்குமா, அதான் இப்படி கவனிக்கிறாலும். நல்ல வேலை, இந்த பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த ஸ்கூல் ரீஓப்பனுக்கு செலவுக்காக தான் பேசுகிறந்திருக்கா. என்னதான் இருந்தாலும் இந்த ஒய்ஃப் மூஞ்சி கட்டுக்கட்டுன்னு இருந்தால், வீட்டில் உள்ளவங்க மூஞ்சி கட்டுக்கட்டுன்னு இருந்தாவே நமக்கு ஒரு பயம்தான் இருக்குது. அப்பாடி தப்பிச்சோண்டா சாமி இன்னைக்கு. அதுக்குள்ள இந்த வீடியோ பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள்.